இந்த 8 வகை சித்திகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னுவாங்க. உண்மைதாங்க. 8 வகை சித்தி இருக்குது. என்ன தெரியுமா? அனிமா, லகிமா, கரிமா, ராப்தி, ராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அனிமா, லகிமா, மகிமா, கரிமா அப்படின்றாங்கன்னா காற்றை விடல் லேசாக போகிறது, மலை மாதிரி பெருசாக வருது, அணுவை விட சின்னதாக வருது. அப்புறமா வெயிட்டாக இருக்கிறது, யானை மாதிரி பலத்தோட வெயிட்டாக இருக்கிறது, நின்ன இடத்துலயே நம்ம ஆகாயத்தை சுற்றி பார்க்கறது, நின்ன இடத்துல இருந்து ஒருத்தரை வசியம் பண்ணுறது அப்படின்ற சக்திகள் இருக்குது. எல்லாமே இருக்குது சக்திகள் தான். ஆனால் அதுக்கு முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த அளவு பக்குவப்படணும். பக்குவப்பட்டால் எல்லா சக்திகளும் நம்மளை தேடி வரும். நம்ம கிட்ட இருந்த சக்திகள் தான், நமக்குள்ளே இருந்த சக்திகள். இதெல்லாம் கடவுள் அனுகிரகம். கடவுள் அனுகிரகம் நமக்குள்ளே தான் இருக்கிற கடவுள். அவரை தேடணும். அவரை தேடினா நம்ம அந்த அனுகிரகம் கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் சித்து வேலைகளை வச்சு தான் எல்லா வேலையும் செய்வாங்க. பிளாக் மேஜிக், பில்லி சூனியம், அப்புறம் ஒருத்தரை இது பண்ணாமல் சூனியம் வைக்கிறது, ஏவல் விடுறது, இதெல்லாம் என்னது? சித்து வேலைகள் தான். அந்த சித்து வேலைகளை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துனாங்க ஃபஸ்ட்லாம். இப்போ எல்லாம் கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த கெட்ட விஷயத்தால் பயன்படுத்தினா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் பார்த்து என்ன சொல்லுவார், உனக்கு கொடுத்த சக்தியை நீ நல்ல அறம் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்துன்னு பார்த்தா தீய விஷயத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அசக்தி மூலியமாகவே அவங்கள என்ன பண்ணுறாங்க, முடிச்சு விட்டுருவாங்க. அதனால் ஒரு சில விஷயம் நடந்தால் அது நம்ம நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதை யோசித்து பார்க்கணும், இதுக்காக என்னதுன்ட்டு. ராமாம்சர், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். யோகி ஆதித்யநாத்.